Hello my dear viewers, I'm back with another video. இன்னைக்கான வீடியோ என்னன்னா மீசையே முறுக்கு 2. ஸோ ஆல்ரெடி ஆதி அவர்கள் மீசையை முறுக்கு படம் ஸோ ஃபஸ்ட்டு அவரே டைரக்ட் பண்ண படம். ஸோ அது ஸ்டோரி, ரைட்டிங், மியூசிக் எல்லாமே அவரே வந்து பண்ணியிருந்திருப்பார். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அவருடைய கெரியர் ஸ்டார்ட்டு ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்த ஒரு படம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த ஒரு படம் வந்தப்பயே வந்துட்டு இந்த படத்தோட டூலாம் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா படங்கள் ஆதி அவர்கள் பண்ணார். வீரன், அதுக்கப்புறம் வந்துட்டு நட்பே துணை, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகுமாரின் சபதம், இந்த மாதிரி வரிசையாக நிறையா படங்கள்ன்றது வந்துட்டு பண்ணார். இப்போ வந்துட்டு மலேசியாவில் ஒரு கான்சர்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்காப்புல மனுஷன். அந்த கான்சர்ட்லேயே இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கான்சர்ட்டில் ஒரு மூவியோட அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது வந்துட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து பார்த்த மாதிரி தெரில. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆனது முன்னாடி ஒரு தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கோம். ஐபிஎல்லில் வந்துட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ் போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததில்லை. ஒரு கான்சர்ட்லேயே வந்துட்டு மீசை முறுக்கு 2 வந்துட்டு ஷூட்டிங் ஆன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு ரிலீஸ் பண்ணது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக் எல்லாமே ஹிப்ஹாப் தான். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆல்ரெடி மீசையை முறுக்கே ஒரு பயங்கரமான படமாக தான் இருக்கும். ஸோ அந்த படம் வந்துட்டு அந்த யங்ஸ்டர்ஸுக்கான லவ் டைம் எப்படி இருந்துச்சு, அந்த காலேஜ் டைம், அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா பசங்க வேலையை தேடி அந்த அளவுக்கு அலைகிறானுங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்து எடுத்திருப்பாரு. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஆதி அவர்கள் கூட சேர்ந்து ஹர்ஷத் கான் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் வந்துட்டு அவர் தான் வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆனதும் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் இந்த டீமில் வந்துட்டு யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா, யார் ஹீரோயினாக பண்ணுறா அப்படின்ற விஷயம்லாம் வந்து தெரில. பட் ஆனால் 2 கண்டிப்பாக வருது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப நாளாக ஹிப்ஹாப் அவர்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு ஒர்க்கில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு மீசை முறுக்கு 2 படத்துக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பண்ணுற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் சொல்லி பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.